பெண்களுக்கு கல்வியை மட்டுமல்ல சட்டங்கள் குறித்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சட்டங்களில் பல திருத்தங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடி தண்டனை வழங்க முடியும். பாலியல் குற்றம் குறையும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்னர்வீல் கிளப் ஆஃப் நாகர்கோவில் சார்பில் கொல்கத்தா மருத்துவர் பாலியல் கொலைக்கு நீதி கேட்டு பேரணியில் இன்னர்வீல் கிளப் ஆஃப் நாகர்கோவில் தலைவர் மெரினா ராஜப்பா தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை பாதக செயலை கண்டித்து இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்னர்வீல் கிளப் நாகர்கோவில் சார்பில் கொல்கத்தா மருத்துவருக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. இதில் இன்னர்வீல் கிளப் தலைவர் மெரினா ராஜப்பா தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில், குயின்ஸ் மற்றும் நிலா தொண்டு நிறுவனம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு பெண்கள் பேரணி நாகர்கோவிலில் நடைபெற்றது. இந்த பேரணி வேப்பமூடு சந்திப்பு வழியாக கோச் ரோடு சாலையில் நடைபெற்றது. பாலியல் குற்றத்திற்கு எதிராக விழிப்புணர்வு அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்திய கோஷங்கள் எழுப்பி செவிலியர்கள், தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இதுகுறித்து இன்னர்வீல் கிளப் ஆஃப் நாகர்கோவில் தலைவர் மெரினா ராஜப்பா கூறுகையில், பெண்களுக்கு உடற்கல்வி எப்படி முக்கியமோ அதே போன்று மன தைரியமும் இருக்க வேண்டும். பெண்களுக்கு பாலியல் பாதுகாப்பு குறித்த பல்வேறு விழிப்புணர்வுகள் நடைபெற்று வருகிறது. அதனை தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கும் மூலமாக மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு கல்வியை மட்டுமல்ல சட்டங்கள் குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். சட்டங்களில் பல திருத்தங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதனால் பாலியல் குற்றம் குறையும் என தெரிவித்தார். இன்னர்வீல் கிளப் ஆஃப் நாகர்கோவில் மற்றும் NGOs அனைவரும் சேர்ந்து ஒரு நடத்தப்பட்ட இந்த ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் விமென்ஸ் என்கிற இந்த ரேலியை நாங்கள் நடத்தியிருக்கோம். மிகவும் சிறப்பாக நடத்தி உள்ளோம். இதன் நோக்கம் என்னவென்றால், முக்கியமாக பெண்களுக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் வேண்டும் என்றால் நிச்சயமாக எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த எஜுகேஷன் இருந்தால்தான் சட்ட திட்டங்களை அவர்கள் அதிகமாக புரிந்து கொள்வார்கள். சட்டங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதை புரிந்து இன்னைக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவங்களுக்கு அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியோர் வரை இன்னைக்கு பாலியல் தொந்தரவுனால ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் மறைத்து தங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அப்பதான் மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதனால பெண்களுக்கு எஜுகேஷன் மட்டுமல்ல, லாவை பற்றி நல்லா தெரியணும். லாவிலையும் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டும். தப்பு செய்யறவர்களுக்கு உடனடியான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இன்னொன்று, பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு நிறைய வீடியோஸ்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுகிறது என்கிற ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் NGOsகள் எல்லா காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல சேர்ந்து இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக எவ்வளவு ஒரு பிசிக்கல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டனோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்களுடைய மனநிலையை, அவர்கள் ஸ்ட்ரெஸ்ல போறாங்களா, டிப்ரெஷன்ல போறாங்களா என்பதை அறிந்து பெற்றோர்கள் அவர்களை கவனமாக கண்காணித்து அவர்களை வழிநடத்தும் போது இந்த மாதிரியான தொல்லைகள் வராதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.